ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஆர்பியிலேருந்து பிஓ எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ நமக்கு ஓப்பன் ஆகும், அப்லோட் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து அப்லோட் பண்ணணும், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ எக்ஸாம் டேட் என்ன, தென் சிலபஸ் என்ன சார், இந்த சிலபஸ் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும், யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியும், இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ பாஸ் மார்க் எவ்வளோ பாஸ் மார்க் எடுத்தால் நம்மளால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ நான் வந்து இன்டகிரேட் பிஎட் பண்ணவங்க எலிஜிபிளா அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம். ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது நாட் டீச்சிங், இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஒரு ஹை லெவல் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறனால ஒரு நல்ல ஒரு போஸ்டிங். அதனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்த விஷயம் இந்த பிஓ எக்ஸாம். ஸோ அதுக்கான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன் சார், நான் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஜாப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் அப்படிங்கிறது வந்து இந்த 2025 தான். ஸோ அந்த 2025 தான் உங்களோட ஃபைனல் இயராக எடுத்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 7 யூனிட் இருக்குது. ஸோ ஆல் சப்ஜெக்ட்டுமே வரும். நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், எல்லாருக்குமே காமன் டு ஆல் தான் சிலபஸ். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி, தென் சைக்காலஜி அண்ட் ஜிகே வித் கரண்ட் அஃபேர் எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வரும். தென் டிகிரி லெவல் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் என்ன அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் சார், டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சிங்கிள் எக்ஸாம் தான். ஸோ கட் ஆஃப் ஃபேஸஸில் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற வந்து ஸோ போட்டுருவாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும். தென் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் தான். யூஜியில் என்னென்ன மேஜரில் நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க ஒரு 9 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த 9 சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். தென் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே யூ ஆர் நாட் எலிஜிபிள். தென் பிஇ இன்ஜினியரிங் வித் பிஎட் கேண்டிடேட் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஓ எக்ஸாம். தென் இன்டகிரேட் பிஎட் கோர்ஸ் படித்த பிஎட் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். நம்ம சொன்னதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து தென் என்ன அப்படின்னா நான் வந்து ஸோ பிலிட் வித் பிஎட் பண்ணியிருக்கேன் சார், ஸோ எஜுகேஷனில் பண்ணியிருக்கேன் சார், ஸோ எலிஜிபிள் தான். ஸ்டடியாக பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 10+2+3+2 or 1 இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து ஸோ எலிஜிபிள் தான். ஸோ யூஜி வித் பிஎட் பண்ணிவிட்டு நான் வந்து பிஜி பண்ணியிருக்கேன் சார் அப்படி எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள் தான், நோ ப்ராப்ளம். பட் மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10+2+3+2 or 1 யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ நீட் ஃபார் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். நம்ம சொன்னதில் கேட்டகரியில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ தென் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் நம்மளோட அகாடமியில் ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேச்சஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸோ டுடே கொடுக்குறோம். டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு ஷெட்யூல் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நம்ம யூனிட் வைஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபைனல் ரிவிஷன், மார்க் டெஸ்ட், ஸோ எல்லாமே இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு
ரொம்ப ரொம்ப ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் பிடிஎஃப் மோடில் ரிசீவ் ஆகும். அட் த சேம் டே ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் அகாடமி டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போஸ்டிங் வாங்கிக்கலாம். 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் பேஜ் அண்ட் சர்டிஃபிகேட்டில் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ லாஸ்ட் டேட் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 40 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ அதர் கேட்டகரி 45 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஜென்ரல் 40, அதர் கேட்டகரி 45 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 180 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. ஸோ 30 மார்க்ஸ் கேட்பாங்க. 30 மார்க்கில் ஸோ அந்த ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. 2 × 20 40 மார்க் வரும். ஸோ அடுத்து இருக்க 10 கொஷின்ஸ்க்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. 50 மார்க் வரும். அந்த 50 மார்க்கில் 40% எடுக்கணும். 40% மீன்ஸ் 20 மார்க் எடுக்கணும். 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃபில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஜஸ்ட் எலிஜிபிள். ஓகே, தென் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஸோ இது எல்லாமே வந்து 150 கொஸ்டின்ஸ் வரும். 150க்கு நீங்கள் மினிமம் ஒரு 110 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாலே ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்க முடியும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 106 தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு சிவிலைஸ்னால் ரிலீஸ் பண்ணி 76 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு ஹை லெவல் சேலரி. ஸோ 36 to 1,16,000 வரைக்கும். ஸோ அதனால் ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இருந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸோ ஆகஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து நவம்பர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜூலையிலே நோட்டிஃபிகேஷன் ஸோ ரிலீஸ் பண்ணி அவங்க செப்டம்பர்லேயே எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 80 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஓ எக்ஸாமுக்கு இருக்கும். அதனால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் படிங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் இந்த பிஓ எக்ஸாம் தான். ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ அதாவது என்ன அப்படின்னா எஸ்சி ஃபார் 45% எடுத்தால் இந்த பிஓ எக்ஸாமில் பாஸ். எஸ்டி ஃபார் 40%. ஸோ அதர்ஸ் எல்லாமே 50% எடுக்கணும். 50% மீன்ஸ் 75 மார்க் எடுத்தால் பாஸ். இந்த பாஸ் மார்க் மட்டும் எடுத்தாலே போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா நாட் பாசிபிள். கட் ஆஃப் ஃபேஸஸில் அதிகமான மார்க் எடுத்தால் மட்டும்தான் போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 1:1.25 ரேஷியோவில் தான் சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூனிட் வைஸ் வந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து பிஎட் வந்து ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், எலிஜிபிள் அப்படின்னா ஸோ இது நவம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபைனல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, பிஎட் வந்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்ளைங் டைமில் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரப்போ அப்ளைங் டைமில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 10th SSLC, 12th யூஜி அல்லது ஈக்குவலண்ட். அந்த ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பிஎஸ்சி வந்து பயோகெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் சார், மைக்ரோ பயாலஜி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டியில் கொடுப்பாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து மைக்ரோ பயாலஜி அப்படின்னா ஸோ அவங்க ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் வந்து பயாலஜி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் அப்லோட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th SSLC, 12th யூஜி அல்லது ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட், தென் பிஎட், தென் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்
ஸ்டடிட் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ டீச்சர் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஸ்டடிடு அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா கெசட் ஆஃபீஸரில் வந்து வாங்கிக்கலாம். ஒரு 2 இயர்ஸாக வந்து உங்களை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை மெயின் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தென் என்ன அப்படின்னா ஃபோட்டோ அதில் என்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே ஸோ 40x980 சாரி அது இல்லை, அந்த ஃபோட்டோ சைஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபேஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸோ இதுதான் அப்லோடிங் டாக்குமெண்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பர் அதுக்கு முன்னாலே வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. எக்ஸாமுமே முன்னாலே வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ பிஜிடிஆர் போல் ஒரு 80 டேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க சொன்னதை விட அட்வான்ஸாகவே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் தான் நோட்டிஃபிகேஷனே சொல்லியிருந்தாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நவம்பர், ஆனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் ஜஸ்ட் 80 டேஸ் தான் இதே மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த டைமில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தயவுசெய்து யாருமே நினைக்க வேண்டாம். இது ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட லைஃப்பில். ஒரு ஃபைனல் இயர் அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். எல்லா ப்ராசஸுமே 100% வந்து குயிக்காகவே அவங்க ப்ராசஸ் பண்ணி ஸோ போஸ்டிங் போட்டுருவாங்க. ஏன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பி சொன்ன வேகன்சியை விட ஒரு 80+ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிஓ எக்ஸாமுக்கான வேகன்சியுமே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அந்த டைமில் நான் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு தயவுசெய்து யாருமே வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த டைமில் எதுவுமே ஆக போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வர படிக்கவே இல்லை சார், என்னால் படித்தா பாஸ் பண்ண முடியுமானா இந்த வீடியோ பார்த்தா அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்போ தான் சார் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தான், சில்ட்ரன்ஸ் இருக்குது சார், நோ ப்ராப்ளம். ஏதோ ஒரு பிளான் பண்ணி படிங்க. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பிடிஎஃப் மோடில் நம்ம ஸோ சென்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அட் த சேம் டே ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடிமேட்டில் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருமே தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 100% எஃபர்ட் போடுங்க. ஈஸியாக போஸ்டிங் வாங்கக்கூடிய எக்ஸாம், ஒரு நல்ல ஒரு ஹை லெவல் போஸ்டிங், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. ஸோ 2025 இந்த எக்ஸாமில் எல்லாருமே நீங்களும் ஒரு பிஓ ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.